பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி சாண்ட்ரா கார்டன் ஏரியாவில் உட்காந்தாங்கன்னா ஒட்டுமொத்த கதையும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல குறிப்பா எவிக்டான கனியோட போபியா இன்னும் போல இருக்கு. கனி 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 கனின்ற மாதிரி கனியை பத்தி பேசுறது. அதுல உச்சக்கட்ட கேவலம் என்னன்னா, கனியோட பேரண்டிங்கை பத்தியும் வளர்ந்த விதத்தை பத்தியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கேட்டா? அது அவங்களுடைய பர்சனல். அந்த பர்சனலை எடுத்து பேசக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸ், ஒரு பேசிக் சென்ஸே இல்லாத ரெண்டு கண்டஸ்டன்ஸ் மூலையில உட்காந்துட்டு இருக்குதுங்க. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ கார்டன் ஏரியாவில் பார்வதி அண்ட் சாண்ட்ரா, ஓகே. அப்போ சொல்கிறாங்க, ஒரு டீப் கான்வர்சேஷன் கூட வச்சுப்பேன் நான். எல்லாரு கூடயும் ஒரு டீப் கான்வர்சேஷன் வச்சுப்பேன். ஆனால் ஒரு பக்கம் விக்ரம் கொடியா இருக்கட்டும், சபரி கொடியா இருக்கட்டும் வைக்க முடியும். பட் அவங்க கூட எனக்கு கனெக்ட் ஆகி ஒரு ஃபன்லி மோட்ல போகலாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. உடனே சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, இல்ல ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா இப்போ போய் என்னால் அவங்க கூட பேச முடியுது, ஜாலியா மிங்கிள் ஆக முடியுது. யாரு கூடனா அந்த 4 பேர்கிட்ட, சுபி, அரோரா, விக்ரம் மற்றும் சபரி, இந்த 4 பேர் கூட என்னால் மிங்கிள் ஆக முடியுது, இப்போ போய் ஜாலியா பேச முடியுதுன்றதையும் சொல்றாங்க. ஒரு வேலை இதுக்கு எல்லாத்துக்கும் கனி தான் மெயின் காரணம் இருக்காங்க. அதுக்கு ஒரு தடுப்பா இருந்தது கனி தான். ஸோ கனி இருக்கும்போது நம்மளால பேச முடியல அப்படின்றதை இவங்க சொன்ன உடனே கரெக்ட், கனி வந்து ஹோல்டிங் பேங்க் எல்லாரும் பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க, அதனாலதான் நம்மளால போய் பேச முடியலன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஓகே. ஸோ உடனே ஆமாம்மா, கனி தான் கரெக்டாக பிடிச்சி இழுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கனியை பிடிக்காத நபர்களுக்கு கனி யாரெல்லாம் பிடிக்காதோ அதனால அந்த கேங்குக்கும் அவங்களுக்கு பிடிக்காது. கனிக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கும், கனிக்கு பிடிக்கலனா பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதுல கனி வந்து பிடிக்காதுன்னு அவங்க சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்கவா போறாங்க? கனி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்களேமே, 4 பேரை கட்டி போட்டு வச்சிருந்த மாதிரி பேசுறாங்க. ஏன் எதுக்கு இப்படி அப்படின்றதா நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்க யாருமே ஹோல்டு பேக் பண்ணல, யாருமே பிடிக்கல. நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கல. அது அவங்க பிடிக்கலன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுல அவங்க சொல்லி தான் இது பண்ணாங்கன்றதெல்லாம் ஐயோ சரியான காமெடியா தான் எனக்கு இருந்துச்சு. அதுல கனி தான் பிடிச்சி வச்சிருந்தாங்களா, நல்லா நல்லா சொல்றீங்க அப்படின்றது இருந்துச்சு. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கனி வாலண்டரியா தான் இது பண்ணாங்க. இன்னும் ஒரு டெலியூஷனல் வேலிலேருந்து சாண்ட்ரா வெளியே வரல. இல்ல பாரு, நான் அமைதியா தான் இருந்துருந்தேன். ஒரு பாயிண்ட்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், தூக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கனிலாம் கொஞ்சம் சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி கனிலாம் வந்து சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க, சத்தம் அதிகமாச்சு. அது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. ஸோ அதை 2 டெசிபல் ஏறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அது கனி இதுக்கு முன்னாடிலாம் பண்ணதே கிடையாது. சடனா நான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்கன்ற மாதிரி கனி மேல இன்னமும் அந்த ஒரு தூக்கத்தோட பழியை தூக்கி போடுறாங்க. யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்து உடனே பார்வதி சொல்றாங்க, இல்ல டிசிப்ளின், இந்த பசங்களுக்குள்ள நிறைய டிசிப்ளின் இருக்கு, சும்மாலாம் சொல்லக்கூடாது. நான் ஒத்த தலைவலி அன்னைக்கு போய் படுத்துட்டு இருக்கும்போது அரோரா சொன்னாங்க பார்வதி தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் உள்ள கேப்டன் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது கூட விக்ரம் சொன்னா தூங்குறாங்க. ஸோ நிறைய சேஞ்ச் இருக்கு, இவனுங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பேச முடியுது, இப்பெல்லாம் நிறைய மாற்றங்கள் தெரியுதுன்ற மாதிரி பார்வதியும் சாண்ட்ராவும் பேசுறாங்க. அமீது தான் போய் பேசுவாரு அந்த கனியன் கேங்ல, அந்த கனி தான் மிங்கிலா விட மாட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை இங்க பேச வரலாமா? சரி, கனி வெளியே போயிட்டாங்க, கனி தான் ஹோல்டு பேக் பண்ணாங்கன்றீங்க. கனி தான் வந்து இந்த டெசிபிள் சத்தத்தை அதிகம் பண்ணி அதை வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்டென்ஷனலா பண்ணாங்கன்றீங்க. சரி, இது 2 பண்ணீங்க, கேம்ல நடந்த விஷயம்ன்றது கூட நான் விட்றனே. ஆனா 3வது ஒண்ணு, கனியோட பேரண்டிங்கை பத்தி பேசுனீங்கல்ல, அது யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா, யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா? இதெல்லாம் கேவலமா இல்ல, கேடு கட்டத்தனமா இல்ல? இதே அடுத்தவங்களோட பேரண்ட்டை பத்தி பேசினா தப்புன்றீங்கல்ல, அடுத்தவங்களோட பேரண்டிங்கை பத்தி பேசுறதுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? அன்னைக்கு கமருதீன் பார்வதியோட அப்பாவை பேசினது தப்புன்னு சொன்னவனும் நான் தான். இன்னைக்கு யார் இவங்களை பேச சொன்னது? சொல்றாங்க, கனி கிட்ட நான் போய் கேட்டிருக்கேன், 2 குழந்தைங்களை நீ எப்படி வளர்ப்பீங்க, ஜாலியா வளர்ப்பீங்களா, ஃப்ரெண்ட்லியா வளர்ப்பீங்களா, இப்பெல்லாம் வளர்ப்பீங்களான்னு நான் கேட்டேன். அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ப்பேன், பிராட் அப்படி வளர்ப்பேன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்றத பார்வதி சொல்றாங்க. மேபி அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க பிராட்டப் வளர்ந்த விதம் அப்படி இருக்கும். ஸோ அவங்க அம்மா இல்லைல்ல, அந்த சுச்சுவேஷன்ல அவங்க தானே அம்மாவா இருந்திருக்காங்க, அம்மாவோட ஆப்சன்ஸை நிரப்பியிருக்கிறதால அவங்க இப்படி இருக்காங்க. பேஸ்ட் அப்பான் தட், அந்த சின்ன வயசுல வளர்ற விதம் வந்து அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ்? உங்களுடைய பர்சனலா நீங்க பேச மாட்டீங்களே, அவங்களுடைய பர்சனலா நீங்க யார் எடுத்து பேசுறீங்க? எதுக்கு முதல்ல எடுத்து பேசுறீங்க? முதல் விஷயம், முதல்ல அடுத்தனோட பர்சனலை தொடக்கூடாது. இது கனியோட பர்சனலு, கனியோட விஷயம். இதை எடுத்து நீங்க பேசுறதே தப்பு. அதுவும் அந்த நபர் வீட்டுக்குள்ளேயும் இல்லை, அது பேசுறது 2வது தப்பு. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்கிற விதத்தை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அது அவங்க பசங்க, அவங்க எப்படி வேணாலும் வளர்க்குறாங்க, உங்களுக்கு என்ன வலிக்குது, உங்களுக்கு என்ன நோகுது? முதல்ல
அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு தெரியல மக்களே, இது ரொம்ப தப்பா இருக்கு. இதே நம்ம சாண்ட்ராவோட பேரண்ட்ஸ் பத்தி பேசினா சாண்ட்ரா சும்மா இருப்பாங்களா? கோவம் வருதுல, பார்வதியோட அம்மாவை பத்தி பார்வதி பேசினா சும்மா இருப்பாங்களா? அதே மாதிரி தான், பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வீட்டுக்குள்ள வந்து போயாச்சு, கண்டஸ்டன்ஸாவும் இல்லை, அவங்க பேரண்ட்டை பத்தியோ அவங்க அப்படி வளர்ந்த வந்த பத்தியும் பேசுறதுக்கு இந்த வீட்டில் ஒருத்தனுக்கும் ரைட்ஸ் கிடையாது, இதுவே கிடையாது. அதை உட்காந்து பார்வதி பேசிட்டு இருக்கிறது வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியரை காட்டுது. ஏன்னா நேற்று என்னன்னா டெரரிசம்ன்றாங்க, டெரரைஸ்ன்றாங்க, அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அது ரொம்ப இவங்க வைக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது மக்களே. அதைத்தான் அதையும் என் மேலே சொல்லிட்டீங்க. நீ என்ன பார்வதிக்கு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ற? நான் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணல. அவன் சொன்ன வார்த்தை, அவனுக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தப்பு. டெரரிசம், டெரரைஸ் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய தப்பு. அந்த வார்த்தையை தான் நான் எதிர்க்கிறேன். கமருதீனை நான் ஆதரிக்கவே இல்லை. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன வார்த்தையை பிடிச்சி இப்படி வேற பண்ணிடுறது. சரி, இதை சொன்னாங்களா? அடுத்து கமருதீன் பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் நேற்று பண்ணிட்டு இன்னைக்கு வந்து காமா சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு ஃபேக்கா இருக்கு. அவன் ஒன்று சொன்னான், 4வது வாரம் சைலண்டா இருந்துட்டா நான் ஃபைனல்ஸ் போயிடுவேன்னு சொன்னான். இப்போ அவன் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் போயிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னும் போது உடனே இல்லை அவனை பார்த்தா இப்போ ஒரு டாஸ்க்ல கூட பக்கத்தில் போக முடியல, அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்றாங்க. இங்க நிறைய பேருக்கு வீக்கெண்டை பார்த்தா பயம் இல்லடி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சாண்ட்ராவும் வைக்கிறாங்க. வீக்கெண்ட் எபிசோட சேதுபதியை பார்த்தா பயம் இல்லையா. ஒரு பக்கம் வந்து விக்ரமா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், பார்த்து சந்திச்சுக்கலாம். என்ன பண்றாங்கன்னா அந்த பயம் போயிட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்காளுங்க இவளுங்க அப்படின்னு பேசுறாங்க. உடனே வந்து செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் பாரு, செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தாதான் நல்லது அப்படின்றத சொன்ன உடனே இல்ல இந்த இஷ்யூ நானே போய் பேசி தீர்த்துடலாமான்ற மாதிரி பேசுறாங்க கமருதீன் கிட்ட. இல்ல பாரு, இது போய் பேசினா பெருசாகும், வீக்கெண்டு பார்த்துக்கலாம், நானும் அதான் சொல்லுவேன்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் பேசி முடியுது. அடுத்து வினோத் தான் போய் கமருதீன் அடிக்கடி ட்ரிகர் பண்றாரு. ஸோ இதுல வந்து பார்வதி தான் உன்னை ட்ரிகர் பண்றாள், நீ சைலண்டா இருறான்ற மாதிரி கமருதீன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதை வந்து இங்க வந்து சொல்லிடுறாங்க, பார்வதி கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. இதுல சாண்ட்ராக்கு வந்து வினோத் மேல ஒரு காண்டு இருக்குது போல மக்களே. அந்த காண்டை வந்து எப்பப்ப வெளிப்படுத்த முடியுமோ, எப்பப்ப காட்ட முடியுமோ அதை காட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்வதி கிட்ட இருக்கும்போது வினோத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறது, வினோத் முன்னாடி போயிட்டு பார்வதி கிட்ட பாராட்டுற மாதிரி பேசுறது. இது டோட்டலி டூ கான்ட்ராஸ்ட். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு சாண்ட்ரா ஒண்ணு பேசுவதை நம்மளால அடிக்கடி பார்க்க முடியுது. அடுத்து கேம்ல வந்து கமருதீன் பண்ணது, அந்த டாஸ்க்ல பண்ணது ஓகே, பட் அதை தாண்டி அவன் வந்து பண்ணதெல்லாம் எனக்கெல்லாம் செம காண்டாவது, வெறியாவது. எதுக்கு அவ்வளோ பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்க பயங்கரமா போகுது. ஓகே, அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 2 எவிக்ஷன், அடுத்த வாரம் 2 எவிக்ஷன், அடுத்து ஃபினாலே வீக்ல 5 பேர் இருப்பாங்க. அதுல 3 பேர், இந்த 3 பேர் தான் டாப் 3ன்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. அரோரா, விக்ரம் மற்றும் சபரி, இந்த 3 பேரு. இதுல வந்து ஒன்னு விக்ரம் டைட்டில் அடிப்பான், இல்ல அரோரா ரன்னர் அப் ஆவாங்க, இல்லைன்னா உல்டா அரோரா டைட்டில் அடிப்பாங்க, விக்ரம் ரன்னர் அப் ஆவாங்க. இப்போ போற போக்கு பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இந்த வார கேப்டன் இல்ல, அவங்க வேலையை பார்க்கணும். விக்ரம் வேலையை பார்க்கறான், சபரி என்ன பண்றான்னு தெரியல, அரோரா வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணு வேலை கம்மியா தான் செய்யுது. இப்ப அந்த கைவலின்னு சொல்லிட்டு இருக்கோம், என்னத்த சொல்றதுங்க அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் அரோராவை வந்து நான் பண்ணுவேன் நாமினேட், அடுத்த வாரம் பண்ணுவேன், அந்த தலைமுடி மேட்டர்ல நான் விடவே மாட்டேன், கண்டிப்பா அவளை நாமினேஷன்ல போட்டே ஆவேன்ற மாதிரி ஒரு தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. நாமினேஷன்ல அரோராவை நான் சும்மா விட போறது இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரோராக்கு அந்த கைவெளி இருக்குதான், இருந்தாலும் வேலை கம்மியா பண்றாங்கல்ல அப்படின்னு. ஏங்க இப்ப அந்த கைவெளியில இருக்கும்போது எப்படிங்க வேலை பண்ணுவாங்க சொல்லுங்க? வேலை பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. இப்ப அந்த பொண்ணு கையை இப்படி தூக்க முடியலங்க மக்களை, இப்படி ரைட் ஹேண்ட் நம்ம தூக்குறோம்ல, அந்த பொண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் இப்படி தூக்கம், இது தாண்டி போக மாட்டேங்குது, இப்படியே நிக்குது. அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இப்ப கூட நான் லைவ்ல கையை தூக்கி ரொட்டேட் பண்ணிருக்கு, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் இன்னைக்கு. அரோராவோட டே கொஞ்சம் மோசமாக தான் போகும் டாஸ்க்ல, ஏன்னா அந்த கை சரியில்லைனாவே ஒரு டாஸ்க்ல பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஒரு டாஸ்க்ல லாஸ்ட் பிளேஸ் தான், அந்த நிலைமையில இருக்காங்க. இதுல வேலை வேற, அந்த பொண்ணே கையை தூக்க முடியலன்னு பரிதாபத்துல உட்காந்துட்டு இருக்குது, இதுல வேலை வேற இந்த கையை வச்சுட்டு பண்ணணுமா அப்படின்றதான் ஹைலைட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு ஒஸ்ட் டு த கோரா இருக்குது, டாக்ஸிசிட்டியை ஹெவியா உள்ள ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்குது த 2 மெம்பர்ஸ். திஸ் இஸ் பார்வதி சைன்லயே சொல்றேன், த 2 மெம்பர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.